எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22 பிப்ரவரி 2025 சனிக்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், திருமலையில் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணவங்களுக்கு உண்டான வேகன்சி ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். திருப்பதியில் தினமும் இரவு 9 மணிக்கு 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது மறுநாளைக்கு உண்டான வெவ்வேறு ஸ்லாட்டுக்கு டோக்கன். அதை தவிர அது முடிந்த பிறகு அதற்கு மறுநாள் அதிகாலையில் 2 அல்லது 3 ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, அப்புறம் அலிப்பிரி நடைபாதையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல வந்து இரவு 9 மணிக்கு கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு இன்றைக்கு சனிக்கிழமைக்கு உண்டான 12,000 டோக்கன் வந்து கொடுத்தாங்க. அது இன்னைக்கு தரிசனத்துக்கு மதியம் 1 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது இரவு 2 மணிக்கு ஸ்டேட்டஸ் படி இந்த 12,000 டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு 23ஆம் தேதிக்கு உண்டான 9,000 டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது நாளைக்கு அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணி இந்த 3 ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் கொடுத்தாங்க. ஒரு 1000 டோக்கனும் அதிகாலையில் 6 மணிக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு உண்டான கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருமலையில் 2 நாளாக மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. அதனால சீக்கிரம் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து தீர்ந்து போயிடுது. அதனால 6 மணிக்கு மேலே டிக்கெட்டு கிடைக்காதவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரிமெட்டுல போய் நடைபாதைக்கு உண்டான டோக்கன் வாங்கிட்டு போகிறாங்க. இல்லாட்டி நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு போகிறாங்க. நேரடியாக நீங்கள் சர்வ தரிசனத்துக்கு போனீங்கன்னா 10 முதல் 12 மணி வரைக்கும் டைம் பீரியட் ஆகுது. நீங்கள் காலையில் 6 மணிக்கு டோக்கன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருமலைக்கு போனீங்கன்னா 8-9 மணிக்கு லைனில் நின்னீங்கன்னா இரவு 8 அல்லது 9 மணிக்குள்ளே தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி வராங்க. எஸ்எஸ்டி டோக்கனுக்கோசரம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நைட்டு தான் கொடுப்பாங்க. அது நாளைக்கு மதியானத்துக்கு உண்டான ஸ்லாட்டு தான் கிடைக்கும். அதனால நிறைய மக்கள் இந்த மாதிரி சர்வ தரிசனத்துக்கு போயிடுறாங்க. சர்வ தரிசனம் 10 மணிலேருந்து 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன். இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைங்கிறது திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்கு போகிறதுக்கு டிடிடி இலவச பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் காலையில் 5 மணிலேருந்து இந்த ஃப்ரீ பஸ் இருக்குது. இதை தவிர ஷேர் ஆட்டோ, ஜீப்பு, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு இது மூலமாகவும் பணம் கொடுத்து மக்கள் இந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அதிகாலையில் 6 மணிக்கு வந்து இங்கே கவுண்டர் ஆரம்பித்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தினமும் 3000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுபடி இன்றைக்கு தரிசனத்துக்கு உண்டான 3000 டோக்கன் காலையில் 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது இன்னைக்கு உண்டான தரிசனம் மதியம் 1 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் உண்டான வெவ்வேறு ஸ்லாட் படி இந்த கொடுப்பாங்க. மேலே ஏறி போகிறதுக்கு 2.1 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. 2 மணிலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துடலாம். அதனால் நீங்கள் 6 அல்லது 7 மணிக்கு டோக்கன் வாங்கினீங்களும் கூட 10 மணிக்குள்ளே போய் நீங்கள் மேலே சேர்ந்துடலாம். கீழேயே உங்களோட லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா மேலே போய் அந்த கலெக்ஷன் சென்டரில் நீங்கள் உங்களோட லக்கேஜ் எல்லாம் திருப்பி வாங்கிக்கலாம். அதனால் மேலே போய் சேர்ந்த உடனேயே 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த எஸ்எஸ்டி லைனில் போய் ஜாயின் பண்ணி தரிசனம் பார்த்துக்கலாம். நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு மேலே போகும்போது 1200வது படியில் ஒரு ஸ்கேன் சென்டர் வரும். அந்த ஸ்கேன் சென்டரில் உங்களோட டோக்கனை கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். உங்கள் டிக்கெட் ஸ்கேன் பண்ணியிருந்தால் தான் மேலே தரிசனம் பார்க்குற இடத்துல உங்கள் டிக்கெட் செக் பண்ணி அனுப்புவாங்க. இல்லாட்டி தரிசனம் கிடைக்காது. ஸோ இது கூட்டத்தை பொறுத்து 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கூட டிக்கெட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக திருமலையில் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் டிக்கெட்டுக்கான ஸ்டேட்டஸ் காலையில் 5 மணிக்கு கொடுக்குறாங்க. அதுபடி இன்னைக்கு 1156 ரூம் வேக்கன்சி இருந்தது. அதில் 653 தான் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் காலையில் 5 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. தினமும் காலையில் 5 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி காலியாக இருக்கக்கூடிய ரூம் வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே திருமலையில் இருந்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸு
சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸுங்கிற இந்த ஆஃபீஸ் வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு பஸ்ஸில் போகிறதா இருந்தீங்கன்னா அது நேராக ராம்பகிட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும். நீங்கள் டிரைவர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட இறக்கி விட்டுருவாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அதில் மக்கள் ஆல்ரெடி லைனில் இருப்பாங்க. நீங்களும் அந்த லைனில் சேர்ந்து உங்களோட ஆதார் கார்டு, ஜெராக்ஸு மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். ரிஜிஸ்டர் பண்ணி அதிகாலையில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த ரூம்ஸு அலாட்மெண்ட் ஆகும். 10 மணிக்கு மேலே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ரூம் காலியாகத்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. மதியத்துக்கு மேலே போனீங்கன்னா 5லேருந்து 6 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டத்தை பொறுத்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸு நடக்குது. அடுத்து நேற்று தரிசனம் பார்த்தவர்கள் விவரங்கள் பார்க்கலாம். நேற்று தரிசனம் செய்தவர்கள் எண்ணிக்கை 65,327. முடிக்காணிக்கை கொடுத்தவர்கள் 22,804 பேர்கள். உண்டியல் காணிக்கையாக 3.52 கோடி உண்டியல் வருமானம் கிடைத்திருக்கு. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் போகிறவங்களுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் ஆச்சு. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு 5 முதல் 6 மணி நேரம் ஆச்சு. 300 ரூபாய் தரிசனம் செய்கிறவங்களுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் தரிசனம் செய்யறதுக்கான டைம் பீரியட் ஆச்சு அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு திருப்பதிக்கு உண்டான 3 புக்கிங்ஸ் இருக்கு. அதில் காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம்கான டிக்கெட் புக்கிங் நடந்தது. ஆனால் ஆரம்பித்த 2 நிமிடத்துக்குள்ளாக எல்லா ஸ்லாட்டும் ஃபுல்லாகிடுச்சு. வெள்ளிக்கிழமை தவிர தினமும் இந்த அங்க பிரதட்சணம் உண்டு. ஒரு நாளைக்கு 750 பேருக்கு கொடுக்குறாங்க. இது ஃப்ரீ டிக்கெட்டு. மாதத்துக்கு உண்டான எல்லா தேதிகளும் வந்து புக் ஆகிடுச்சு. 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு 10,500 ரூபாய் உண்டான டொனேஷன் விஐபி பிரேக் தர்ஷன் ஆரம்பிக்குது. மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. இதுவும் ஃப்ரீ டிக்கெட்டு. 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இது போல் இந்த சேனலில் வந்து திருப்பதி திருமலாவுக்கு தொடர்புடைய எல்லா விஷயங்களும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.